ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷினரி குறித்து பார்க்கலாம். 1600, 700, 1500 இந்த காலங்களில் நிறைய மிஷினரிகள் எழும்பின காலங்கள். ஒவ்வொருவரும் எழும்பி ஒவ்வொரு தேசத்தில் ஒரு அசைவை உண்டாக்கின காலம். அந்த காலங்களில் தான் இங்கிலாந்து தேசத்தில் ஒருவரை கர்த்தர் எழுப்பினார். இங்கிலாந்து தேசத்தில் திருச்சபைகள் ஒரு சீரடைவதற்கு இவரும் ஒரு காரணம். அன்றைக்கி நிறைய பேர் எழும்பி திருச்சபையில் சீர்படுத்த விரும்பினார்கள். அதில் இப்போ நான் சொல்கிற நபரும் ஒரு ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா ஹீப்ரூ, கிரீக், லாட்டின் படித்தவர், தியாலஜி படித்தவர். அதனால் ரொம்ப நல்ல ஒரு பிரில்லியன்ட், வேதத்தை குறித்து நல்ல அறிவுள்ளவர். 13 hours படிப்பாராம், 13 மணி நேரம் படிப்பாராம். மற்ற நேரங்களில் ஜபத்தில் செலவிடுவாராம். நல்ல ஒரு பாரமுள்ள ஒரு தேவ மனுஷன். ஆனால் இங்கே திருச்சபைகள் இருக்கிற இந்த அலங்கோலங்கள், திருச்சபையினுடைய சீர்கேடுகளை அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு சபையை ரொம்ப உற்று கவனித்தார். திருச்சபையினுடைய பிரச்சனை என்ன, இந்த கடமைக்கு வராங்க பாருங்க, சர்ச் கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போகிறது, திருவிருந்துக்கு மட்டும் வர்றது, இவங்களெல்லாம் அவர் ரொம்ப கவனிக்கிறாரு. அது மட்டும் பண்டிகை காலங்களில் கடமைக்கு ஆராதனைக்கு வர்றவங்க, திருவிருந்துக்கு மட்டும் ஆராதனைக்கு வரவங்க, பண்டிகைக்கு மட்டும் வர ஆராதனை கவனித்து அவங்கள பார்த்து ரொம்ப துக்கப்பட்டார். அவங்க உயிர்மீச்சு இல்லாமல் மக்கள் இருக்கிறத பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது கர்த்தர் ஒரு தலைப்பில் ஒரு செய்தி கொடுக்குறார். பயங்கரமான தேவனுடைய கரத்தில் பாவி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கொடுக்குறார். இந்த செய்தியை மக்கள் மத்தியில் பேச மக்கள் கண்ணீரோட கதறி மனம் திரும்பினார்கள். எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் மக்கள் கண்ணீரோட மனம் திரும்பினாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஒரே வருஷத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு செய்தி தான். அது பேச அப்புறம் தன்னை ஒரு மிஷினரியாக அர்ப்பணிச்சுட்டு இங்கிலாந்து, நியூசிலாண்டு கொண்டு போய் அங்கே பிரசங்கத்தை பண்ண ஆரம்பித்தார். பயங்கரமாக எழுப்புதல் அடைய எங்கெல்லாம் இவர் கால் வைக்கிறாரோ. 3000 தான் இல்லை, 3000 ஒரு வருஷத்தில் கணக்கு சொல்கிறார். பல ஆயிரங்களை கிறிஸ்துவ அன்றைக்கு திருப்பினார். சபைகள் சீர்பட்டது, கர்த்தருக்குள் பலப்பட்டார்கள். அதுக்கு காரணம் அவருடைய வேத அறிவும் பல மணி நேரம் ஜபமும் ஒரு பெரிய அசை உண்டாக்கினது. ஜோனத்தான் எட்வர்ட்ஸ். ஆமாம், நானே ஜபத்தில் குறைவாக இருக்கேன், நானும் வேதத்தில் குறைவாக இருக்கேன். ஒன்றுமே இல்லைல்ல, 13 மணி நேரம் வேதம் படிக்கிறது, வேதத்தை குறித்து ஆராய்ச்சி செய்வது, பல மணி நேரம் ஜோம் பண்ணுவது. நம்ம அப்படி ஜோம் பண்ணுறோமா? நீங்கள் ஒப்பு கொடுக்கலாமா? மற்ற பெரிய காரியங்கள் செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜோனத்தான் எட்வர்ட்ஸ்க்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, வம்சத்துக்காக ஸ்தோத்திரம். செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு அசைவு ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறார். ஆண்டவரே, நடிச்சு விடுகளை பின்பற்றி பல மணி நேரம் தியானிக்கும், பல மணி நேரம் உங்களுடைய சமூகத்தில் அமரவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்மோடு நெருங்கவும், உண்மையிலே வளரவும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும். இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கென்று எழும்பி ஒரு போர் சேவகர்களாய் செயல்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.